காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர், அதிலையும் குறிப்பாக ஒரு கவுன்சிலர், இந்த கவுன்சிலரோட போட்டோ பாருங்க, இவரு கையில ஆயுதத்தோட அந்த வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு தலைமை ஏற்று வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இதே காங்கிரஸ் கவுன்சிலர் தான் அதுக்கப்புறமா பாஜக அலுவலகத்தை ஒரு மாப், ஒரு வன்முறை வெறியாட்ட கும்பல் அடிச்சு நொறுக்கி தீக்கிரையாக்குனாங்கல்ல, அதை லீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற நிறைய விஷுவல்ஸ் வெளியில வந்துச்சு. இந்த ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் மட்டும் இல்ல, இன்னொரு காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்காரு. அவர் பேரு ஸ்மன்லா டோர்ஜே நோர்பு அப்படிங்கிறவரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோல என்ன சொல்றாரு, இளைஞர்கள்லாம் வீதிக்கு வாங்க, வீதிக்கு வந்து சண்டை போடுங்க, பிளைண்டா ஃபைட் பிளைண்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, வன்முறையை தூண்டுறாரு. இதே காங்கிரஸ் கவுன்சிலர் 2 நாளைக்கு முன்னாடி 23 செப்டம்பர் அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல நாங்க பாஜக அலுவலகத்தை ரீச் பண்றதை யாராலும் தடுக்க முடியாது, டெப்ளாய் மோர் போலீஸ் பர்சனல் இஃப் யூ வாண்ட், எவ்வளவு வேணா போலீஸ் சிஆர்பிஎஃப் பர்சனல் இறக்குங்க, அவங்க எல்லாம் தாண்டி நாங்க பாஜக அலுவலகத்தை ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. तेरे आ रहे सीआरपीएफ दरुं स्टोन क्यों ना क्यों लाख क्यों ना क्यों ची केस तंग तंग बीजेपी ऑफिस खोना है उसे कांग्रेस आदम से फिर 23 செப்டம்பர் அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அடுத்த நாள், அதாவது 24ஆம் தேதி எல்லாரும் லேஹ் பகுதியில ஒன்னா சேருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பாஜக ஆபீஸை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச்சை கொடுத்தது காங்கிரஸ் கவுன்சிலர். சோ ப்ரீ பிளான்டா எல்லாரும் இந்த பகுதியில ஒன்னா சேருங்க, இங்க இருந்து நம்ம பாஜக ஆபீஸை நோக்கி போவோம், உள்ள இருக்கிற பீப்புளை we will drag them out, பிஜேபி ஆபீஸ்ல இருக்கிறவங்களை we will drag them out அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது கிளியரா ப்ரீ பிளான்டா பிஜேபி ஆபீஸ் மேல நடக்கக்கூடிய ஒரு வன்முறை வெறியாட்டம்.